நம்ம கௌதம் இருந்துட்டு அமைதியா இருந்திருந்தா பிரச்சனையே கிடையாது. அதாவது கார்த்திக் இப்போ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டாரு. அந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வந்துட்டு இப்போ கௌதம் மேல பயங்கர கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. அதாவது நம்ம கார்த்திக் பார்த்தீங்கன்னா, இப்போ கௌதம எதிரியா நினைக்க ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப இல்ல, முன்னாடி இருந்தே நினைச்சிட்டு இருக்காரு. இப்போ நடக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே வச்சு கடைசியில பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் அவர் யோசிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைரவி என்ட்ரி குடுக்குறாங்க. அதாவது கௌதம் இருந்துட்டு இது எல்லாத்துக்குமே காரணம் யாரா இருக்கும்? அது மட்டும் இல்லாம நம்ம வீட்லயே ஒருத்தவங்க சுத்திட்டு இருக்காங்களே, அது வேற யாரும் கிடையாது. இந்த பைரவி தான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, பைரவிய பார்த்தீங்கன்னா, "என்ன பேசிட்டு இருக்க கௌதம் நீயி? நானா அப்படி பண்ணுவேன்?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அந்த டெண்டர் கோட் பண்ண அமௌண்ட்ட பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி தான் லீக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு, கடைசியில அந்த பொட்டி படிக்க எல்லாத்தையுமே எடுத்து தூக்கி போட ஆரம்பிச்சுறாங்க. "இனிமே நீங்க இந்த வீட்ல இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வீட்ட விட்டு முதல்ல வெளிய போங்க." அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, தொரத்த ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா பைரவிக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம திரு திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கா. ஏன்னா வசமா மாட்டிக்கிட்டா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தப்பிக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த பைரவி, அஞ்சலி இவங்க 2 பேரும் இந்த வீட்ட விட்டு போயிட்டாங்க அப்படின்னாலே போதும். எல்லாமே நல்லதா நடக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணுங்க.